திருக்கோவிலுக்குள் கட்டிய மனைவியோடு களச்சிங்கர் வருகின்றார். இங்கே 54வது நாயன்மார் என்று சொன்ன செந்துணையார் பூவை தொடுத்து கொண்டிருக்கின்றார். உதிர்ந்து கிடந்த ஒரு அற்புதமான ஒற்றை மலரை களச்சிங்கருடைய மனைவி எடுத்து நுகர்ந்து பார்த்து விடுகின்றார். இதை பார்த்த செந்துணையார் என்கின்ற அடியார் சினம் கொள்கின்றார். அந்த களச்சிங்கனுடைய மனைவியை கரம்பற்றி இழுத்து தலைமுடியை இழுத்து மூக்கை அறுத்து விடுகின்றார். யார்? ஒரு மன்னனுடைய மனைவியை. காட்டுத்தீயாக செய்தி பரவியது. மன்னன் ஓடி வருகின்றான். அடியாரே, இப்படி செய்து விட்டீர்களே, மூக்கறுத்து விட்டீர்கள், முடியை பிடித்து இழுத்தீர்கள், ஒன்று செய்ய மறந்து விட்டீர்களே. முதலில் அவள் எடுத்து நுகர்ந்தது அந்த பூவியை அல்லவா? எனவே எடுப்பதற்கு காரணமான கரத்தை வெட்ட வேண்டாமா என்று தன் வாளை எடுத்து மனைவியுடைய கரத்தை வெட்டுகின்றார். கட்டிய மனைவியாக இருந்தாலும் சிவ வழிபாட்டிற்கு இடையூறாக இருந்து விட்டார். எனவே நீதி ஒன்று, நியாயம் ஒன்று, சட்டம் ஒன்று என்று இந்த மண்ணுக்கு நிரூபிய மகத்தான அடியார் களச்சிங்கர்.